வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் நிறை என் இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, அவாக்களை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, இப்பொழுது நாம் அந்த 4th யூனிட்டில் இருக்கிற ஏஜ்டு மதர் என்ற சப்ளிமெண்ட்ரி பாடத்தினுடைய அருமையான படைப்பை நாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அருமையான பாடம் என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தாயினுடைய பெருமை, ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்று சொல்வார்கள். அன்பை பற்றி சிறப்பாகவும், வயதானவர்களிடத்திலே இருந்து அறிவாற்றல் கிடைக்கிறது என்ற நிலைப்பாட்டையும் வலியுறுத்துகின்ற அற்புதமான பாடமாக இது அமைந்திருக்கிறது. அந்த மன்னன், ஆளுநர், ஷைனிங் நாட்டினுடைய ஆளுநர், வயதானவர்கள் இங்கே இருக்கக்கூடாது ஒருத்தன் கூட அப்படின்னு ஆர்டர் போட்டுறான். தன் பாசத்துக்குரிய நேசமிகு தாயை உணவுகளெல்லாம் தயார் செய்து, குடிப்பதற்கு நீரை தயார் செய்து, ஒரு காட்டிலே மலை உச்சியிலே எடுத்துன்னு போய் அந்த தாயை விட்டு விடுகிறான் பாதுகாப்பாக. இப்போ அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். த ட்ரெம்பிளிங் மதர்ஸ் வாய்ஸ். ட்ரெம்பிளிங் மீன்ஸ் ஷிவரிங், நடுங்கிக் கொண்டிருக்கின்ற. மதர்ஸ் வாய்ஸ், தாயினுடைய குரல் சத்தம். வாஸ் ஃபுல் ஆஃப் அன்செல்ஃபிஷ் லவ். அந்த நடுங்குகின்ற குரலுக்கு சுயநலமில்லாத அன்பு இருந்தது. சுயநலமில்லாத அன்பாக அது இருந்தது. குரல் நடுக்கமாக இருக்கலாம், அதிலே அன்பு இறுக்கமாக இருக்கிறது. As she gave her last injection, அவள் she gave கொடுக்கிறாள் her last injection. Injection means ஒரு act of function, instruction. ஒரு, அதாவது சால்விங் ப்ராப்ளத்தை தர. Let not thine eyes be blinded. உன்னுடைய thine eyes, உன்னுடைய கண்கள், be blinded, குருட்டாக்கப்படக்கூடாது. மை சன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்குவோம். டை ஐஸ்ன்னு போடலாமா, தைன் ஐஸ்ன்னு போடலாம். இந்த ஓல்டு இங்கிலீஷில் இப்போ புக்குன்னு வச்சுங்களேன், தை புக்குன்னு போடணும். ஆனால் இந்த ஐஸ் என்பது ஈல ஆரம்பிச்சுக்கிறதுனால இங்கே தைன்னு போடணும். அதை மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் ஒரு ஸ்டைல் இருந்தது. அப்போ ஒரு நவுனு வவ்வலில் ஆரம்பித்து அதை பொசசிவ் கேஸில் சொல்லணும்னு சொன்னால் தைன் போடணும். இது கான்ஸ்டண்ட்டாக ஆரம்பித்து பொசசிவ் கேஸில் போட்டால் தைன்னு போடணும். நான் இப்போ வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ கருத்துக்கு, உன்னுடைய கண்கள் கூடாகி விடக்கூடாது மைசன். ஷீ செட், அவள் சொல்கிறான். த மவுண்டைன் ரோடு, இந்த மவுண்டன் ரோடு இருக்கு, இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர், முழுவதும் ஆபத்தானது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. லுக் கேர்ஃபுல்லி, ஜாக்கிரதையாக பாரு. லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத், இந்த வழியை ஃபாலோ பண்ணு, பின்தொடர். which holds piles of ticks.
எங்கெங்கெல்லாம் குச்சிகளுடைய கும்பல்கள் நிறைந்திருக்கின்றனவோ அதை வழியை பார்த்துப்போம். ஏன்னா அதை உருவாக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது குச்சிகளை கும்பலாக ஆக்கிட்டு வந்திருக்கான். அதான் பைல்ஸ் என்பது. தே அந்த கும்பல்கள், குச்சியான கும்பல்கள், அதுதான் தே வில் கைடு யூ, அவைகள் உனக்கு வழி காட்டும். டு த ஃபெமிலியர் பாத், அந்த தெரிந்த வழியை காட்டும். ஃபெமிலியர்னா புகழ்பெற்ற, இந்த இடத்துல தெரிஞ்சுன்னு நான். ஃபார்தர் டவுன், கீழே செல்வதற்கு சரியான வழியை இது காண்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த சன்ஸ் சர்ப்ரைஸ்ட் ஐஸ், அந்த பையனுடைய சர்ப்ரைஸ், ஆச்சரியப்படுத்தப்பட்ட கண்கள். லுக்டு பேக் ஓவர் த பாத், அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த அந்த வழியெல்லாம் பார்க்குறான், தூக்கி பார்க்குறான். லுக்டு பேக் ஓவர் த பாத், தென் அட் த புவர் ஓல்டு, அதுக்கப்புறம் அந்த வயசான அம்மாவை பார்க்குறான். ஷிவல்டு ஹேண்டில்ஸ், ஹேண்ட்ஸ், ஷிவல்டு ஹேண்ட்ஸ், சுருங்கிய கைகள். ஆல் ஸ்கிராட்ச்டு, அவையெல்லாம் கீறி கீறி இருந்தது, கீறல் விழுந்திருக்குது. அந்த குச்சியை ஒடிக்கும் போது அந்த கை கீறிச்சு. அண்ட் சாயில்டு, மண்ணா இருக்குது. பை தர் ஒர்க் ஆஃப் லவ், அவையெல்லாம் அன்பினுடைய வேலை. இஸ் ஹார்ட் broke within, அவன் எதையுமே உடைந்து விட்டது. பவிங் டு த கிரவுண்ட், கிரவுண்டில் அப்படியே விழுந்துறான், அப்படியே விழுந்து வணங்குறான். அப்படியே பவ்விங் த கிரவுண்ட்னா கிரவுண்டு குனிறான். ஹீ கிரைட் அலவுட், சத்தம் போட்டு கத்துறான். ஓ ஆனரபிள் மதர், மிகச்சிறந்த தாயே, மதிப்புக்குரிய தாயே, யுவர் கைண்ட்னஸ், உன்னுடைய அன்பு, கைண்ட்னஸ் பிரிக்ஸ் மை ஹார்ட், என்னுடைய இதயத்தை மை ஹார்ட் பிரிக்ஸ், உடைக்கிறது. ஐ வில் நாட் லீவ் யூ, அம்மா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். டுகெதர் we will follow the path of Dix, together, ஒன்றாக, we will follow, பின்தொடர்வோம், the path, இந்த வழியை, of the Dix, டிக்ஸினுடைய வழியை நாம் இருவரும் பின்தொடர்வோம். and together we will die, அல்லது அண்டு போய் நாம we will die, ரெண்டு பேரும் இறந்துடுவோம் அப்படின்னு சொல்ற. Now அடுத்த பேரா, தட் பேரா இஸ் வெரி டச்சபிள் பேரா. ஒரு தாயினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற மிக அருமையான வரிகள். ஒன்ஸ் மோர், திரும்ப, ஒன்ஸ் மோர்னா திரும்ப, ஒன்ஸ் மோர்னா திரும்ப. He shouldered his burden, ஷோல்டர்டுனா தோல்ல ஏற்றிக்கிட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த சுமையல்ல, சுமைன்ற வார்த்தையை போட்டானே தவிர இந்த ஆத்தருக்கு அது விருப்பம் இல்லை. ஹவு லைட் இட் சீம்டுனோம். இப்போ எவ்வளோ லைட்டாக இருக்குது, லேஸாக இருக்குது, லைட்டாக, இப்போ சுமையாக தெரியலது. அண்டு அஸ்டண்டு, விரைந்தான். டவுன் பாத், கீழே பாதையிலே இறங்க ஆரம்பித்தான். த்ரோ த ஷேடோஸ், நிழல்கள், அண்டு மூன்லைட், நிலவு வெளிச்சத்திலையும் அந்த ஷேடோக்கள்லையும் நுழைஞ்சான். டு த லிட்டில் ஹட், அவனுடைய வீட்டுக்கு வந்தான், குடிசைக்கு வந்தான். இந்த வேலி, பள்ளத்தாக்கிலே இருக்கிற, வேலி என்றால் பள்ளத்தாக்கு. பெனித்த கிச்சன், உள்ள போய் அந்த கிச்சனுக்கு கீழே, தட் மீன் சமையலறை. ஃப்ளோர், அந்த ஃப்ளோரில் வாஸ் எ வால்டு க்ளோசட் ஃபார் ஃபுட்டு, அங்கே ஒரு
பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது, சோறு அமைச்சு. அது உணவுக்காக வச்சிருந்த ஒரு ரூம். விச் வாஸ் கவர்டு, அது மூடப்பட்டிருந்தது. ஹிட்டன் ஃப்ரம் வியூ, அது பார்வைக்கு மறைக்கப்பட்டிருந்ததாக இடமாக இருந்தது. தேர், அங்கே, த சன் ஹிட் ஹிஸ் மதர், அவங்க அம்மாவை அங்கே போய் மறைச்சிக்கிட்டான். சப்ளைங் ஹர் எவ்ரிதிங் ஷீ நீடட், அவளுக்கு தேவைகளை எல்லாம் எதெல்லாம் தேவையோ அவையெல்லாம் சப்ளை பண்ணான்னு கொடுத்தான். கண்டினியூலி வாட்சிங், தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டிருந்தான் தாயை. அண்ட் ஃபியரிங், பயந்துக்கிட்டு இருந்தான். ஷீ வுட் பி டிஸ்கவர்டு, அவள் கண்டுபிடித்து பட்டு விடுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தான். டைம் பாஸ், இவ்வாறாக காலம் கடந்தது. அண்ட் ஷீ வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப், அவன் பாதுகாப்பை உணரத் துவங்கினான். ஃபீல் பண்ணான். தட் மீன்ஸ் பிகினிங் டு ஃபீல்னா துவங்கினான், அதாவது பாதுகாப்பை நினைக்க துவங்கினான். சரி பரவாயில்ல, சேஃபாக தான் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணான். when again the governor, சும்மா இல்லையா அந்த கவர்னர், sent a fourth heralds, அவன் என்ன செஞ்சான், மறுபடியும் அந்த ஆளுநர், கவர்னர்னா ஆட்சியாளர், sent to fourth அனுப்பினான். ஹெரல்ஸ் விரைவாக அனுப்பினான். என்ன அனுப்பினான்? த பேரிங் ஆன் அன்ரீசனபிள் ஆர்டர், அர்த்தமே இல்லாத ஒரு கட்டளையை பிறப்பித்தான். சீமிங்லி ஆஸ் த பூஸ்ட் ஆஃப் ஹிஸ் பவர், அவனுடைய பவரினுடைய பெருமையை காட்டுவதற்காக அம்மாதிரி ஒரு ஆர்டர் அனுப்புகிறான். எம்மாதிரி ஆர்டர் பார்ப்போம். ஹிஸ் டிமாண்ட் வாஸ், அவன் சொல்வது, அவன் எதிர்பார்ப்பது என்ன? தட் மீன்ஸ் ஹிஸ் ஆர்டர் வாஸ் தட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் என்றால் மக்கள், பாடம் கிடையாது, மக்கள். should present him, எல்லோரும் தர வேண்டும். should present him with rope of ashes, சாம்பலால் ஆன கயிறை தர வேண்டும். சாம்பலால் பின்னப்பட்ட கயிறை தரணும். அப்படின்னு நடக்கிற காரியமா? ஓகே, பார்க்கலாம். அப்போ இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க. அம்மாவை ஒரு பாதுகாப்பான க்ளோஸ்அப்பில் போட்டு இந்த கதவை வச்சு மூடினான். இட் இஸ் எ கிச்சன் ரூம். ஓகேவா? த என்டையர் ப்ரொவின்ஸ், அந்த அந்த ஆளுமுக்குரிய எல்லாமே ட்ரம்பிள்டு, நடுங்கினார்கள். வித் ட்ரெட், பயத்தால் நடுங்கினார்கள். இந்த ப்ரொவின்ஸ்னா ஆகு பெயர் மாதிரி மக்கள்னு அர்த்தம். த ஆர்டர், அந்த கட்டளை, மஸ்ட் பி ஒபைடு, கண்டிப்பாக கீழ்ப்படிந்தாகும். ஏன்னா அரச கட்டளை. எட் ஹூ இன் ஆல் ஷைனிங், அந்த ஷைனிங் என்ற நாட்டிலே இருக்கிற யாராக இருந்தாலும், எட்டு யாராக இருந்தாலும் அது கீழ்ப்படி. குட் மேக் ஏ ரோப் ஆஃப் ஆஷஸ், அந்த சாம்பலான ரோப்பை செய்ய முடியுமா? ஒன் நைட், ஒரு நாள் இரவு. த கிரேட் டிஸ்ட்ரெஸ், மிகப்பெரிய துன்பத்திலே. த சன் விஸ்பர்ட், முனையை கொண்டிருந்தான். த நியூஸ், அந்த செய்தியை. டு ஹிஸ் இடன் மதர், மறைக்க வைக்கப்பட்டிருந்த அந்த தாயிடத்திலே இப்படிலாம் ஒரு செய்தி, இப்படிலாம் ஒரு ஆர்டர் போடுறாயா அப்படின்னு சொல்கிறான். வெயிட், ஷீஸ்ட், பொறு அப்படின்னு சொல்கிறான். யார்? அம்மா சொல்கிறான். ஐ வில் திங்க், நான் திங்க் பண்ணுறேன். ஐ வில் திங்க் ஆன் செகண்ட் டே, ரெண்டாவது நாள். ஷீ டோல்டு ஹிம், அவங்கிட்ட சொல்கிறாரு, வாட் டு டூ, என்ன செய்யணும். மேக் ஏ ரோப்
ட்விஸ்டட் எக்ஸ்ட்ரா வக்கீலை வச்சுக்கிட்டு ஒரு கயிறை செய் அப்படின்னு சொல்கிறான். ஷீ ஷெட் தென் ஸ்ட்ரீச் இட் அப்பான் ஏ ரோ ஆஃப் ஃப்ளாட் ஸ்டோன். ஒரு தளமான ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற கல் மேலே அதை நீட்டி வை அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ன் இட் கொளுத்து ஆன் த விண்ட்லெஸ் நைட். காற்று இல்லாத இரவு நேரத்தில் அது கொளுத்திரு. ஹீ கால் டு த பீப்புள். அவன் மக்களை கூட்டான், டுகெதர் எல்லாரும் ஒன்றாக கூட்டான். அண்ட் டிட் செய்தான். ஆஸ் ஷீ செட் அவள் சொன்னது போலவே செய்தான். ஆஸ் ஷீ செட் அண்ட் when the blaze died down அந்த தீச்சுவாலை நின்ற பிறகு, டைடுன்னு அந்த இடத்துல இறந்தது அர்த்தம் கிடையாது, அது தீச்சுவாலை நின்ற பிறகு தேர் அப்பான் த ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன் மேலே வித் எவ்வரி டிஸ்ட் ஃபைபர் அந்த ஃபைபர் சுற்றப்பட்ட ஃபைபரானது ஷோவிங் பர்ஃபெக்ட்லி அழகாக சாம்பலாலே முடுக்கப்பட்டது போல இருந்தது. லே த ரோப் ஆஃப் ரேஷஸ் அங்கே அந்த சாம்பலாலான கயிறு கண்ணுக்கு தென்பட்டது. எப்படின்னு உங்களால் ஐடியா பண்ண முடியும். எரிச்சிட்ட பிறகு சாம்பலாக இருக்கும், கயிறு அப்படியே பார்க்கலாம். த கவர்னர் வாஸ் ப்ளீஸ்டு. கவர்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அட் த விட் அந்த அறிவாற்றல், விட்டுனா அறிவு. அட் த யூத் அந்த யூத்தினுடைய அறிவு பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அண்டு பிரைஸ்டு கிரேட்லி ரொம்ப பிரைஸ்டுனா அப்ரிஷியேட்டட் பாராட்டினார். பட் ஹி டிமாண்டட் டு நோ ஆனால் அவர் கேட்டார் டு நோ வேர் ஹி ஹேட் எங்கே நீ ஹேடு அப்டைன்டு பெற்றிருந்தாய் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹிஸ் விஸ்டம் இந்த அறிவை நீ எங்கே பெற்றாய் அப்படின்னு கேட்குறார். லாஸ் தட் மீன்ஸ் ஐயோ cried the farmer கத்துறா. The truth must be told. உண்மையான பொய் சொல்ல தோணாது, கண்டிப்பாக must be told சொல்லப்பட வேண்டும். The truth உண்மையானது சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு. And with deep bows அப்படியே தாழ்ந்து வணங்கி he related the story. அந்த ஸ்டோரியே ரிலேட்டன்ற விஷயம் சொன்னான் என்ற அர்த்தம் சொன்னான். The governor listened கேட்டார். And the meditator in silence உடனே அமைதியாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தப்ப உணர்ந்துட்டார். ஃபைனலி he lifted his head தலையை நிமிர்ந்து பார்த்தார். ஷைனிங் நீட்ஸ் ஷைனிங்னா அந்த நாடு, ஷைனிங் என்ற நாடுக்கு தேவை மோர் தென் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூத் இளைஞர்களுடைய வலிமையை விட மிக அதிகமாக இங்கே தேவை. அப்போ இளைஞர்கள் மட்டும் இருந்தால் வலிமையாக இருக்கும் நாடுன்னு முடிவு பண்ணியிருந்தான். அதை விட மிக முக்கியமானது தேவை அப்படின்றத உணர ஆரம்பித்து ஹீ செட் கிரேவ்லின்னா கிரேவ்னா கல்லறை. இந்த இடத்துல வருத்தத்தோடு சொல்கிறது, அமைதியாக சொல்கிறது. யோ அட் ஐ ஷுட் ஹாவ் ஃபர்காட்டன் நான் மறந்து விட்டேன். த வெல் நோன் சேயிங் ஒரு புகழ்பெற்ற சொல்லை, அதான் வழக்குன்னு அர்த்தம். சேயிங்னா முதல்ல சொல்லியிருக்கிற வார்த்தை, தட் இஸ் பழமொழி மாதிரி வச்சுக்கனேன். அது புகழ்பெற்ற வார்த்தை மறந்து விட்டேன். அந்த வார்த்தை என்னன்னா வித் க்ரௌட் ஆஃப் த ஸ்னோ. இது ஒரு அருமையான வார்த்தை, புரிஞ்சுக்கணும் கொஞ்சோண்டு. த க்ரௌட் ஆஃப் த ஸ்னோ தேர் கம்மத் விஸ்டம். கம்மத்து மீன்ஸ் டிஹெச் போட்டிருக்கா. போயம் ஆர்டர்ஸு பழைய காலத்துலலாம் கம்ஸுன்னு போகிறதுக்கு உள்ள கம்மத்துன்னு போடுவாங்க. அறிவு எங்கேருந்து வருகிறது என்றால் த க்ரௌன் ஆஃப் ஸ்னோ. நாம் நினச்சிப்போம் பனியினுடைய கிரீடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு நினச்சிப்போம். இது ஒரு ஓமை.
இது ஒரு ஊமை. தட் மீன்ஸ் மெட்டபார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்னோன்னா அந்த வெண்மை நிறத்தை எடுத்துக்கணும், க்ரௌன்னா அந்த முடின்னு நினச்சிக்கணும். நரைத்த முடி அப்படின்னு அர்த்தம். நரைத்த முடினா யாரு? வயதானவர். வயதானவரிடத்திலிருந்து தான் அறிவு பிறக்கிறது என்ற என்ற சொல்லை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு அருமையான இடம் அது சொல்லுகின்ற விஷயம். தட் வெரி அவர், த வெரி அவர் அப்படின்னு, தட் வெரி அவர், உடனடியாக சூன். த குரியல் லா, அந்த கொடுமையான சட்டம் வாஸ் அபாலிஷ்டு, கலைக்கப்பட்டு விட்டது. அண்டு த கஸ்டம், இந்த பழக்கமானது ட்ரிப்டட் இன்டு சோ ஃபார் ஃபாஸ்ட், கடந்த காலத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு யார் இந்த சட்டத்தை போடலன்னு அர்த்தம். பாஸ்ட் ஒன்லி த ரெஜன்ஸ் ரிமைன். இப்பொழுது அந்த கதை மட்டும்தானே இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நிகழ்வுகள் இல்லை, நிகழ்வுகள் இல்லை. ஓகே, இப்போ இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான கதை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை சொல்லுவாங்க. தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். நாம் இந்த பாடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையர்களை அன்போடு நேசிக்க வேண்டும். ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது, நம்முடைய நலனுக்காகவே, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்காகவே, நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 2 ஜீவன்கள் அப்பா அம்மா தவிர வேறு யாருமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் மூலமாக அவர்களை நாம் தெய்வமாக வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கிக்கணும். நீ எத்தனை பேரை வேணாலும் நீ தெரிஞ்சுக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் பார்க்கலாம், எத்தனை பேர்கிட்ட வேணாலும் பழகலாம். ஆனால் உனக்காக வாழுகின்ற 2 ஜீவன்கள் அப்பா அம்மா தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும், தன்னை விட வயதானவர்கள், மூத்தவர்கள், அவருடைய அனுபவம் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தேவை. ஆகவே இது ஒரு பாடம், நமக்கு கொடுக்கின்ற பாடம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 பாடம்தான். அன்புக்குரிய தாய் தந்தையர்களை மறக்கக்கூடாது, முதியோர்கள் சொல்கை மதிக்க வேண்டும், அவர்களுடைய அனுபவம் தான் மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். அனுபவம் என்ற அறிவானது மிக சிறந்ததாக இருக்கும். எப்பொழுது நாம் அனுபவத்தை பெறுவோம் என்றால் செயல்பாட்டில் இறங்கினால்தான் நாம் அனுபவத்தை பெற முடியும். ஆகவே மாணவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய அன்றாட பணிகளை தவறாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் விழலாம், விழுவது தவறல்ல, விழுந்தவன் எழாமல் இருப்பதுதான் தவறு. ஏன் விழுந்தோம் என்று சிந்திக்கிறானே அவன் தான் மிகப்பெரிய சிந்தனையாளன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அருமை மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பாதைகளை சரியாக அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்து கொண்டால்தான் நாம் எளிதாக வாழ்க்கையை வெல்ல முடியும். ஒரு நீண்ட கால திட்டம் இருக்க வேண்டும். நாம் இந்த இடத்தை அடைய போகிறோம் என்ற லட்சியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த லட்சியம்தான் நமக்கு நல்ல பாதையையும் நல்ல வழியும் வகுக்கும். அதை என்னுடைய மாணவர்கள், வள்ளுவன் தீட்டிய குரலான நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். இந்த உலகிலே உங்களை யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு வருவீர்கள் 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 என்ற ஆழமான உணர்வுகளோடு, எண்ணத்தோடு, அசைக்க முடியாத உறுதிப்பாட்டோடு விடைபெறுகிறேன். அன்பு தங்கங்களே, அருமை சிங்கங்களே, வாழ்க வளமுடன். வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு.